Hello everyone, welcome back to the study of the parable of our Lord Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளுக்கு உண்டான பாடத்திற்குள்ளாய் உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய கிருபையினாலே 10வது பாடத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 10வது ஊமையை பற்றி நாம் ஒரு தொடர் செய்தியாக நாம் படிக்க இருக்கிறோம். அதாவது லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் கெட்ட குமாரனை பற்றிய ஒரு ஊமைகளினுடைய விளக்கங்களை நாம் கடந்த முறை படித்தோம். இந்த முறை அந்த கெட்ட குமாரனுடைய சகோதரனும் அந்த தகப்பனுக்கு மூத்த குமாரனுமாய் இருந்த அந்த மனிதனுடைய ஒரு ஊமைகளை நாம் படிக்க இருக்கிறோம். அந்த மூத்த மகன் எப்படி ஒரு இழந்து போன ஒரு சகோதரன் அங்கு மீண்டும் வருவதை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு அவனுடைய இருதயம் தயங்கினது. அந்த ஊமை நிமித்தமாய் அந்த மூத்த மகனுடைய கதையின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய உபதேசங்கள் என்ன போன்றவற்றை நாம் பார்க்கிறோம். சரி, அந்த பாடத்தை நாம் துவக்குவதற்கு முன்பதாக இந்த ஊமையினுடைய அறிமுக பகுதியில் படித்த ஒரு சில விஷயங்களை நாம் தியானிக்கிறோம். விசேஷமாக இந்த லூக்கா 15வது அதிகாரம் என்பது 4 மிக முக்கியமான அங்கு ஊமைகளை அடங்கியதாக இருக்கிறது. முதலாவதாக இந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் காணாமல் போன ஆடு மற்றும் காணாமல் போன காசு மற்றும் கெட்ட குமாரன் இந்த மூத்த சகோதரன் என்ற 4 ஊமைகள் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருப்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அடுத்ததாக அதிகமான ஊமைகளை கொண்ட புத்தகம் வேதாகமத்தில் சுவிசேஷ புஸ்தகங்களை எது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் என்பதை நம்முடைய நினைவில் நாம் வைத்துக்கொள்வோம். இந்த ஊமைகள் அப்படிங்கிற வார்த்தை இதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது ஆங்கிலத்தில் பேரபிள், கிரேக்க மொழியில் இந்த ஊமைகளுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா பேரபலோ. இந்த வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதனுடைய பொருளானது அருகில் வைத்தல் அல்லது ஒப்பிடுதல், த்ரோவிங் டவுன் பிசைட் என்று சொல்வார்கள். அவை ஊமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அருகில் வைத்தல், ஒரு பொருளை விளக்குவதற்காக அதன் அருகில் வைத்து அதை விளக்குவது, அல்லது ஒப்பிடுதல், ஒரு பொருளோடு இன்னொரு பொருளை அங்கு ஒப்பிட்டு காண்பிப்பது என்பதுதான் ஊமையினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது. ஊமையானது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுதலாய் இருக்கிறது. சங்கீதம் 78வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை ஊமைகளினால் அங்கு திறந்து பேசுவார் என்பது அங்கு ஊமைகளால் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து ஊமைகளில் புதிய ஏற்பாட்டில் பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு ஊமையை நீங்கள் எடுத்துக்கொண்டில்லை என்றால் நீங்கள் அநேக நேரம் ஊமைகளை படிக்கக்கூடும், போதிக்கக்கூடும். அப்போ இந்த ஊமைகளை படிக்கும் பொழுதும் போதிக்கும் பொழுதும் சில விதிமுறைகள், 5 விதிமுறைகளை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக வரலாற்று பின்னணி, த ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் இஸ் நெசசரி. ஒரு ஊமையை நாம் விளக்குவதற்கு முன்பதாக அதனுடைய வரலாற்று பின்னணியில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏனென்றால் அந்த ஊமையானது எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்பதை பார்க்க, உதாரணமாக இயேசு கிறிஸ்து பாவியோடு விருந்துண்டார் என்ற ஊமையை நாம் பார்க்கும் பொழுது அந்த பாவியோடு இயேசு கிறிஸ்து உணவு அருந்தும் பொழுது யூதர்கள் எதிர்த்த போதுதான் இந்த லூக்கா 15வது அதிகாரமானது எழுதப்பட்டது. அப்போ இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திற்கு என்ன ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சுவிசேஷ ஊழியத்தில் அங்கு பாவிகளோடு அமர்ந்து சாப்பிடுவதை அங்கு பரிசேயர் சதுசேயர்கள் கண்டு அதன் நிமித்தம் முணுமுறுத்தார்கள். அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உண்மை பேசினார். அடுத்ததாக சூழல்களை நாம் புரிந்திருக்க வேண்டும். த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட், அதாவது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட கருத்தின் சூழ்நிலையை அது சொல்ல வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது இந்த ஊமைகள் நாம் படிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். மூன்றாவதாக முக்கிய பாடம், ஒரு ஊமையானது ஒவ்வொரு ஊமையிலும் உள்ள ஒரு மைய கருத்தை மட்டுமே நாம் கவனிக்க வேண்டும். உதாரணத்துக்கு கெட்ட குமாரன்ல நம்ம பார்த்தோம், அதனுடைய மைய கருத்து ஒரு மனிதன் விசுவாசத்திலிருந்து விலகி போனால் அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அங்கு பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்போ மனம் திரும்ப நிமித்தமாய் ஒரு சந்தோஷம் உண்டு. இது ஒன்று தான் மைய கருத்து அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்ம வேறு கருத்துகளுக்கு நாம் போகக்கூடாது. அடுத்ததாக 4வதாக அடிப்படை உபதேசம். ஒரு ஊமையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு புதிய கோட்பாடுகளை உருவாக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஊமையில ஒரு காரியத்தை, ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு பாடத்தை நாம் பின்பற்றமே தவிர ஒரு புதிய கோட்பாடுகளை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, உருவாக்கக்கூடாது. அடுத்ததாக அனைத்து விவரங்களையும் நாம் சேகரிக்க வேண்டும். ஊமையில் உள்ள ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் நாம் ஒரு தனித்தனி சின்ன சின்ன அர்த்தங்களை நாம் தேடக்கூடாது. அப்படி செய்வது தவறான விளக்கங்களை நமக்கு கொடுத்து வரும். ஆகவே ஊமையில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களை அந்த ஊமையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்குமே தவிர அது ஒரே ஊமையில் இது இன்னொரு பகுதிக்கும் இன்னொன்று இன்னொரு பகுதிக்கும் என்று நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. சரி, அடுத்ததாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை புகழ்பெற்ற ஊமை எது என்று கேட்டால் உங்களுக்கும் எனக்கும் நன்கு தெரிந்திருக்கிற அங்கு தாவீது ராஜாவிடம் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன அந்த ஏழை மனிதனும் அவனது ஆட்டுக்குட்டியை பற்றிய ஊமையை நாம் காணக்கூடியலா இருக்கிறோம். அப்ப இயேசு விளக்கிய ஊமைகள் வேதாமத்தில் என்ன, ஊமையில பேசி அவர் விளக்கிய ஊமைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 ஊமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கியிருக்கிறார். அதுல ஒன்று விதைப்பவன் பற்றிய ஊமை, 2வது கோதுமையும் களைகளையும் பற்றியதான ஊமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கியிருக்கிறார். சரி பிரியமானவர்களே, இப்பொழுது லூக்கா 15வது அதிகாரம் 25 32 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த மூத்த மகனுடைய ஒரு ஊமை பற்றி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த ஊமையானது ஒரு மிக முக்கியமான ஒரு ஊமையாக இருக்கிறது. இந்த ஊமையினுடைய ஒரு முக்கிய கருப்பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, காணாமல் போனவர்கள் மீது கடவுள் தேவன் கொண்டிருக்கும் அணுகுமுறை. அதாவது ஒரு இளைய மகனிடத்துல அந்த காணாமல் ஒருவன் மனம் திரும்பி வரும் பொழுது ரட்சிக்கப்படுவதனால் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை விளக்கிறது. இந்த மூத்த மகனுடைய ஒரு ஊமைகளானது ஒரு மனிதனுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இழந்த பிறகு ரட்சிக்கப்படும் பொழுது அதை பார்க்கக்கூடிய நம்முடைய மனநிலைகள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஊமையில ஆண்டவர் விளக்குகிறார். ஆகவே இது காணாமல் போனோர் மீதான கடவுளின் அணுகுமுறையை பற்றிய ஒரு காரியமே தவிர மாறாக உங்களுடைய என்னுடைய அணுகுமுறைகள் அல்லது வேதபாரர்கள் பரிசேயர்களுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பது இல்லை. இது தேவன் எப்படி அவர்களை அணுகுகிறார். அப்போ காணாமல் போனோர் மீது கடவுளின் அணுகுமுறை எப்படி இருக்கிறதோ அப்படியாகவே உங்களுடைய அணுகுமுறையும் என்னுடைய அணுகுமுறையும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை இங்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, இந்த ஊமையினுடைய ஒரு முக்கிய பாடம் என்ன, ஒரு முக்கிய கருத்தை இது வலியுறுத்தியது பாடம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு பாவி மனம் திரும்பி வரும்போது கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் மற்றும் அவரை உண்மையாக மன்னிக்கிறார். அப்போ ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி வரும் பொழுது அங்கு தேவனுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடியவராய் இருக்கிறார். அவரை உண்மையாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, கடவுள் இப்படிப்பட்ட அணுகுமுறையை ஒரு விழுந்த ஒரு சகோதரன் மீண்டும் கர்த்தருக்கு திரும்பி வரும் பொழுது இருக்கும் என்றால், நீங்களும் நானும் கூட ஒருவர் மீண்டும் ரட்சிப்புக்குள்ளாக மீண்டும் விசுவாசத்திற்குள்ளாக வரும் பொழுது அவரை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொண்டு நாம் உண்மையாக அவரை அரவணைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மனம் திரும்பி வந்த சிலரை மன்னிக்கக்கூடிய விஷயத்துல சபையார்கள் சிலருக்கு என்ன இருக்குதுங்க, பிரச்சனை இருக்குது. அவரு அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாரே, இப்ப திடீர்னு சபைக்கு வராரே, மீண்டும் ஆண்டவரை தேட வராரே என்று அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு என்ன செய்யாதுங்க, மனம் வராது. பிரியமானவர்களே, கடவுள் ஒருவரை மன்னித்து விட்டால் நீங்களும் நானும் அவர் என்ன செய்யணுங்க, மன்னிக்க வேண்டும். இதைத்தான் இந்த ஆழமான ஊமையில நம்ம பார்க்க இருக்கக்கூடியதா இருக்கிறோம். இந்த ஊமையினுடைய ஒரு பின்னணி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஊமைகள் பாவிகள் மீதான தவறான அணுகுமுறையில் இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இதை நம்ம போன ஊமையிலே நம்ம பார்த்தோம். லூக்கா 15வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் இயேசுவின் போதனை கேட்டு அவரிடம் வந்தார்கள். ஆனால் பரிசேயரும் வேதபாரலும் இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று அவர் என்ன செய்தாருங்க, முணுமுறுத்தார்கள்.
அப்போ பாவிகள் மீதான இயேசு கிறிஸ்துவனுடைய அணுகுமுறையை கண்டு அன்றைக்கு பரிசேயர் சதுசேயர்கள் என்ன செய்தார்கள்? முணுமுணுத்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இதை பார்த்தபடியால் எப்படி இருக்க வேண்டும், நாம் பாவிகளுடன் இருக்கக்கூடிய நம்முடைய அணுகுமுறைகள் என்ன என்பதை குறித்து மிக உன்னதமான மகிமையான சில ஆலோசனைகளை இந்த ஊமையில இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து செல்லுகிறார். ஆகவே நமது ஒவ்வொரு தேவையும் கர்த்தர் சந்திப்பது எவ்வளவு சிறப்பானது. பிரியமானவர்களே, வேதாமத்தில் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவது வேதாமம் அவ்வளமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கொள்கையை என் வாழ்வில் பயன்படுத்தினால் மட்டும் நான் ஒரு சிறந்த மனிதனாக இருக்க முடியும். வேதாமத்தை நாம் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்ட கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றும் பொழுதுதான் நாம் ஒரு சிறந்த மனிதனாக என்ன செய்ய முடியுங்க? நாம மாற முடியும். அப்ப பிரியமானவர்களே, மக்களின் ரட்சிப்பு, ஜனங்களுடைய ரட்சிப்பு மற்றும் மனம் திரும்புதல் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு மனம் திரும்பும் பொழுதும் வருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் கர்த்தருக்கு வேற எதிலும் என்ன இல்லைங்க? மகிழ்ச்சி இல்லை. அப்போ லூக்கா 19:10 இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லுகிறார். 2 பேதுரு 3:9 தமது வாக்குறுதியை குறித்து கர்த்தர் தாமதிப்பதில்லை, எவரும் அழிந்து போகாமல் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பே அவர் என்ன செய்யறாருங்க? விரும்புகிறார். அப்போ தேவன் எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமா இருக்கிறது. அப்போ ஒரு பாவி மனம் திரும்பி வரும் பொழுது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது என்பதை தான் இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக போதிக்கிறார். 1 பேதுரு 3:9 வைத்து சிலர் வாதிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். யோவான் 3:16 இயேசு கிறிஸ்து எல்லோரோடும் சாகவில்லை என்று அவர்கள் வாதிடுவதையும் நாம கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பைபிள் உண்மையா, வேதாமம் உண்மையாக இருந்தால் கடவுளுடைய அணுகுமுறையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் எவரும் அழிந்து போகாமல் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை நாம் வேதாமத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். அப்படியாக தான் இந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களுடைய முணுமுணுப்பு, பாவிகள் மனம் திரும்பி பாவங்களிடத்துல இயேசு கிறிஸ்து போவதை அவர்களால் தாங்கிக் கொள்ளாத ஒரு காரியம், ஒரு இருதயம் அவளுக்கு இருந்தபடியால் தான் இந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 3 ஊமைகளை பற்றி அவர் போதிக்கிறார். ஆகவே முதல் 3 ஊமைகளிலும் காணாமல் போனவையினால் திரும்ப கிடைக்கப்படும் பொழுது அங்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இந்த உண்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு கொடுக்கிறார். உண்மையாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் ஒரு பொருளை தொலைச்சிருப்போம். அந்த தொலைந்து போன ஒரு பொருள் திரும்பவும் கிடைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதை தான் இயேசு கிறிஸ்து இங்கு உண்மையாக சொல்லியிருக்கிறார். காணாமல் போன ஆடு, இதே லூக்கா 15 3 முதல் 7 வரை அந்த ஆடு கிடைக்கப்படும் பொழுது அங்கே மகிழ்ச்சி எவ்வாறு நிலவுகிறது. இரண்டாவதாக இதே லூக்கா 15 8-10 வரைக்கும் காணாமல் போன காசு, த லாஸ்ட் காயின். அப்ப அந்த காசு திரும்ப கிடைக்கும் பொழுது அங்கு மகிழ்ச்சி எப்படி நிலவுகிறது. மூன்றாவதாக இந்த லூக்கா 15 வரை த லாஸ்ட் சன். அப்போ காணாமல் போன ஒரு குமாரன் மீண்டும் அங்கு வீட்டுக்கு திரும்பும் பொழுது அங்கு எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சிறந்த ஊமைகளை இங்கு நமக்கு கொடுக்கிறார். ஆவே பிரியமானவர்களே, கடவுள் தேவன் உங்களுக்கும் ஒரு விஷயத்தை இதன் மூலமாக, இந்த ஊமைகள் மூலமாக சொல்லுகிறார். தொலைந்து போன ஒரு நபர் கடவுளுடன் சக மனிதர்களுடனும் உறவை சரி செய்து கொள்ள தீர்மானிக்கும் போது அங்கே பெரிய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால், ஒருவேளை ஒரு மனிதன் மனம் திரும்பி மீண்டும் சபைக்கோ தேவனிடத்திற்கோ திரும்பும் பொழுது அதை பார்த்து நீங்க மகிழவில்லை என்றால் நம்மிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அர்த்தப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது தேவன் அவர் மகிழ்ச்சியானால் நீங்களும் நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஊமையில அந்த மூத்த சகோதரனுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, காணாமற் போன தன்னுடைய தம்பி திரும்பி வந்ததை அந்த மூத்த சகோதரன் கேள்விப்படும் பொழுது there was no joy in him.
அவனிடத்துல எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் அங்கே என்ன செய்யவில்லைங்க, காணப்படவில்லை. அவனிடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. அதைதான் இந்த லூக்கா 15வது அதிகாரம் 3வது ஊமையில நாம் பார்க்க இருக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு இருந்த 2 குமாரல்ல இளைய மகனை பற்றிய ஊமையை நாம் கடந்த பாடத்துல பார்த்தோம். இப்பொழுது தான் திரும்பி வந்த சகோதரனை குறித்து மகிழ்ச்சி அடையாத இந்த மூத்த சகோதரனை குறித்து நாம் இந்த பாடத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த இளைய மகனுடைய வருகை மற்றும் மூத்த சகோதரனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத அந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் அவன் கேட்டான். அப்போ பாருங்க, இந்த மூத்த மகன் யாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளியாக இருக்கிறார். ஏன்னா where he is come from, he comes from the field. அவர் ஒரு வயலிலிருந்து அவர் வீட்டுக்கு வருகிறார். அப்ப இவன் ஒரு சோம்பேறி அல்ல. he was not a lazy person, but he was very active in his work. அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தான். அவன் தனது தந்தையினுடைய தொழில், தந்தை கொடுத்த வேலையில் அவன் என்ன செய்தாங்க, அங்க உண்மையுள்ளவனாய் இருந்தான். so he was a good person, he has a good work to do. அப்போ இந்த மனிதனுடைய ஒரு சூழ்நிலை, அங்க வயலிலிருந்து என்ன செய்யறாருங்க, வெட்டியா சுத்திட்டு வர கிடையாது, வேற எங்கேயும் இருந்து வயலிலிருந்து வேலை செய்து கொண்டு அவன் வந்தான். அவன் வரும் பொழுது அங்கு நடன காட்சிகளை என்ன செய்யறாருங்க, அவர் கேட்கிறார். சத்தங்களை, கீத வாக்கியங்களை அவர் கேட்கிறார். அப்போ அந்த வெறுப்பு உணர்வை நம்ம பார்க்கிறோம். தனது தம்பி வந்ததற்காக அவன் மகிழ்ச்சி அடையவில்லை, மாறாக அவனுடைய இருதயத்தில் வெறுப்பு இருந்தது. அப்ப இந்த மனிதன் தன்னுடைய சகோதரன் வந்து விட்டான் என்பதை அவர் என்ன செய்யறாருங்க, அங்கே தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த வசனத்துல வரக்கூடிய இசை நம்ம பார்த்தோம்லங்களா, நம்ம படிக்கும் பொழுது இவன் வயலிருந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் என்ன செய்யறாருங்க, கேட்கிறார். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் இந்த இடத்துல சொன்ன கீத வாக்கியங்களும் நடன களிப்புகளையும் இன்றைக்கு அநேகர் வைத்துக்கொண்டு இன்றைக்கு சபைகளில் நாம் இசைக்கருவிகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பகுதியை அவங்க எடுத்து பயன்படுத்துகிறாங்க. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் வரக்கூடிய இசை மற்றும் நடனம், மியூசிக் அண்ட் டான்சிங் என்ற வார்த்தைகளை ஒரு முக்கிய விவாதமாக இன்றைக்கு இசையை பயன்படுத்துபவர்கள் வைக்கிறார்கள். இங்கு வாத்திய இசை சர்ச்சை குறித்து பார்க்கும் பொழுது சில கிறிஸ்துவ சபைகளில் வழிபாட்டின் போது இசைக்கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பயன்படுத்துவதற்கு இந்த வசனத்தை ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். அப்போ இது ஒரு தேவாலய வழிபாட்டு முறை, த வர்ஷிப் சர்வீஸ் அல்ல அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம். இந்த இடத்துல சபை நடக்கல பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு ஆராதனை நடக்கல. இது சபை அல்ல, மாறாக இது ஒரு குடும்ப நிகழ்வு. இந்த குடும்ப நிகழ்வுல அங்க இசைக்கருவிகளும் நடனங்களும் என்ன செய்யப்படுதுங்க, அங்க உபயோகிக்கப்படுது. ஸோ இந்த வசனத்தை நம்ம எடுத்துட்டு நம்ம இன்றைக்கு சபையோடு ஒப்பிட்டு சபையில நம்ம இசைக்கருவிகள் உபயோகிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, நம்ம சொல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டில் எங்கும் கடவுளை வழிபடும் போது இசைக்கருவிகளை பயன்படுத்துவது கிடையாது, அல்லது பயன்படுத்துவதே தகவல்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி the Bible told us that we must sing. நாம பாடுங்கள் இருதயத்தில் பக்தியுடன் கர்த்தரை பாடுங்கள் என்றுதான் வேதவசனம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர இசை கீதங்களோடு மேல வாளங்களோடு வாத்தியங்களோடு கர்த்தரை துதித்து பாடுங்கள் என்று புதிய ஏற்பாட்டில் நமக்கு எங்கும் கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை. சரி, பழைய ஏற்பாட்டில் தேவன் அனுமதித்திருந்தார் அல்லவா? சங்கீத புஸ்தகம் 150வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் அங்கு இசை கருவிகளை என்ன செய்திருக்கிறாருங்க, அங்கு பயன்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் பயன்படுத்த அனுமதி செய்தார், அதை நாம மறுக்க கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அனுமதித்த தேவன்
புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன செய்யலைங்க, அவர் அனுமதிக்க கிடையாது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தின்படி வேதாமத்தில் உள்ளவற்றோடு எதையும் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவன் விரும்பும் இசை என்று வரும்போது அது நாம பாடக்கூடிய அந்த வெர்பல் இசையை தான் ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஒரு பொது விவாதத்தில் ஒரு அப்போஸ்தல போதகர் அப்போஸ்டலிக் பீச்சர் இந்த வசனத்தை கொண்டு தேவன் நடத்தும் ஆராதனையில் நாம இசைக்கருவிகள் பயன்படுத்தலாம்ட்டு ஒரு காரியத்தை கொண்டு வந்தாரு. ஆனால் அவர்னால என்ன செய்ய முடியலைங்க, இதை நிரூபிக்க முடியல. சபை ஆராதனையில் இசைக்கருவிகள் பயன்படுத்துவது தவறு அப்படின்ட்டு நமக்கு வேதம் சொல்லியிருக்கிறது. இசைக்கருவிகள் பயன்படுத்த நமக்கு எந்த ஒரு வேத அடிப்படையும் நமக்கு அனுமதி தரவில்லை. அப்போ இந்த ஒரு பண்டிகை செயல்கள் அல்லது குடும்ப நிகழ்வுகளில் இது பயன்படுத்தப்பட்டதை தவிர சபையினுடைய ஆராதனையில் இசை வாத்தியங்கள் பயன்படுத்தப்படவில்லை. ஆக இவர்கள் தங்கள் செய்களை நிலைப்படுத்துவதற்காக அங்கே வாத்திய இசை இருந்ததாக வலிந்த பொருள் கொள்கிறார்கள். ஆனால் வேதாமத்துக்கு இது முரண்பானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வாத்திய இசை பற்றி பேசும்போது பலர் இது பழைய ஏற்பாட்டில் இருந்ததே என்று நீங்கள் சொல்வதை என்ன செய்யலாம், கேட்கலாம். நாம மறுப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இசைகள் இருக்குது, பரலோகத்துல கூட இசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏனென்றால் வெளிப்படுத்தல் 5 மற்றும் 14 படி நாம் அதை என்ன செய்யணுங்க, நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்தது, ஒருவேளை பரலோகத்திலும் இருக்கலாம். பட் அது மேட்ரு கிடையாது. நாம எந்த காலத்தில் நாம வாழக்கூடிய இந்த கிறிஸ்துவின் காலத்தில், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் இந்த இசையை நமக்கு சபையில் உபயோகிக்க அவர் அனுமதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நாம உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பாட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இது சபையினுடைய ஒழுக்க விஷயத்துல நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதாமம் சொல்லாத ஒரு புதிய முறைகளை நாம் சபைக்குள்ள கொண்டு வரும் பொழுது அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயலா இருக்கிறது. சரி, அடுத்ததாக லூக்கா 15ஆவது அதிகாரம் 26வது வசனத்துல அவன் ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அங்கிருந்து நடந்துட்டு வராரு, சத்தத்தை கேட்கிறாரு, ஒரே இசைக்கருவியில் நடனம் இதெல்லாம் கேட்கும் பொழுது அங்க ஒரு வேலைக்காரனை அழைத்து அவன் என்ன செய்யறாங்க, என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அவன் விசாரிக்கான். அப்ப இங்க பாருங்க, இந்த வசனத்துல ஒரு அதிகாரத்தை அறிதல் அப்படிங்கிறத நம்ம அத்தாரிட்டி ஆஃப் ரிஜாய்சிங், வீட்டில் என்ன நடக்கிறது, எதன் அடிப்படையில் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை அந்த மூத்த சகோதரன் தெரிந்து கொள்ள அவன் விரும்பினான். சரி, அவன் தெரிந்து கொள்ள விரும்பினது தவறில்லை, ஆனால் அவனுடைய அணுகுமுறை என்ன செய்யுதுங்க, தவறா இருக்குது. ஏனென்றால் அவன் உண்மையாகவே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் வீட்டுக்குள்ள நேரா போய் அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கலாம், என்னப்பா என்ன விசேஷம், ஏன் இந்த நடனங்கள் என்று என்ன செய்யலாங்க கேட்டிருக்கலாம். மாறாக அவன் என்ன செய்யறாங்க, ஒரு வேலைக்காரனை, த சர்வன்ட், ஒரு வேலைக்காரனை அவன் வரவழைத்து அவன் அங்க என்ன செய்யறாங்க, அங்க விசாரிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ இந்த ஒரு குணாதிசயம் பர்சனலா எதைய சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த இடத்துல அந்த மனமகிழ்ச்சி இருப்பதை அவனுடைய இருதயம் என்ன செய்யலைங்க, அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மூத்த சகோதரன் அப்படி செய்யவில்லை. அவன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டே இதை எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறாங்க, அவன் விசாரித்துக்கொண்டு, அப்போ அவனுடைய இருதயம் இப்ப நடந்துட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயத்திலும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அடுத்த வசனத்துல பாருங்க, லூக்கா 15:27 அதற்கு அவன், அந்த வேலைக்காரன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்போ அந்த வேலைக்காரன் அந்த தகவலை சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் வந்துட்டாயா, உன்னுடைய தம்பி வந்துட்டாரு, அவன் மீண்டும் திரும்ப நல்ல நிலைமையில நல்ல சுகத்தோடு வந்தபடியால் உங்க அப்பா அவருக்காக ஒரு கொழுத்தை கன்றை அடிப்பித்து இதையெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மூத்த சகோதரன் எல்லா கொண்டாட்டங்களும் இப்பொழுது எதற்காக என்பதை அவன் புரிந்து கொண்டான். தன்னுடைய தம்பி வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டான் என்பதையும் அவன் அறிகிறான். தனது தம்பி சொத்துக்களை பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் பல தவறுகளை செய்துவிட்டு மீண்டும் இப்பொழுது வந்து
வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது அந்த வீட்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொண்டான். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பார்க்கிற பிரகாரம் அந்த மூத்த சகோதரன் பார்க்க கிடையாது. அவனுடைய மனநிலை அவ்வாறு இருக்கவில்லை. காணாமற் போன தன்னுடைய தம்பி அங்கு பாதுகாப்போடு திரும்பியதற்காக தகப்பன் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு அவனும் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்குள் என்ன இல்லைங்க, தன்னுடைய சகோதரனுக்காக அவங்க அப்பா இப்படி கொண்டாட்டங்கள் செய்வதும் அவனுக்கு பிடிக்கல. அவனுடைய சகோதரன் போய் எல்லாவற்றையும் செலவழித்து மீண்டும் வீட்டுக்கு வந்ததையும் அவனுக்கு என்ன செய்யலைங்க, அங்கு பிடிக்க கிடையாது. மாறாக அவன் கோபம் அடைந்தான். அவன் கோபமுள்ள ஒரு நிலைமையில் இருந்தான். என்னுடைய தந்தை எதற்காக இது போல எதையாவது ஒன்றை செய்து கொண்டு, எதுக்கு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் எதுவுமே செய்ததில்லையே என்ற ஒரு மனவேதனை அவனிடத்துல இருந்ததை நம்ம அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். லூக்கா 15:28 அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். அப்பொழுது அவனுடைய தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் வீட்டிற்குள் செல்ல மறுக்கிறான். இப்போ பாருங்க, இதெல்லாம் வெளியிலிருந்தே வேலைக்கான இடத்துல கேட்கிறான். இதை கேட்டு கோபம் அடைகிறான். அந்த தகப்பன் வெளியே வந்து இந்த மூத்த சகோதரனை பார்த்து நீ உள்ள வாப்பா என்று அழைக்கிறார். வேதம் நல்லா சொல்லுது பாருங்க. அவனை வருந்தி அழைக்கிறான். வா 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 என்று என்ன செய்யறாருங்க, அவர் ரொம்ப வருந்தி அழைக்கக்கூடியிருக்கார். பட் ஸ்டில் ஹீ டோன்ட் வாண்ட் டு என்டர். அவன் போறதுக்கு அவனுக்கு மனமே இல்லை. அவன் வெளியே நின்றுட்டு இருக்கிறான். அவன் வீட்டிற்குள் செல்ல என்ன செய்யறாங்க, அவன் மறுக்கிறான். அப்போ இந்த சூழ்நிலை நிலைத்து அவனுடைய ஒரு உள்ளம் கொதித்து போயிருந்தது. தன் தம்பியினுடைய மாறிய நிலையை பார்த்து மகிழ்வதற்கு பதிலாக அவன் என்ன செய்தாங்க, அவன் கோபப்பட்டான். பிரியமானவர்களே, லூக்கா 15:1 1-2 வசனங்களை நாம் இப்போ வாசிச்சோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உணவருந்தும் பொழுது அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அந்த மனநிலையை இந்த மூத்த சகோதரனுடைய மனநிலையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒப்பிட்டு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ மனம் திரும்பி வந்த இந்த ஊதாரி மகன் கெட்ட குமாரனை ஏற்க அந்த மூத்த சகோதரனுக்கு எப்படி மகிழ்ச்சி இல்லையோ, இருதயம் இல்லையோ, அதே போல பாவிகளோடு இயேசு கிறிஸ்து இருப்பதும் பாவிகளோடு அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதையும் அதை ஏற்றுக்கொள்ள இந்த மூத்த மகனாகிய பரிசேயர் சதுசேயர் வேதபாலுக்கும் என்ன இல்லைங்க, அங்கே இருதயம் இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் மூலமாக அங்கே கொண்டு வருகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் நாம் மன்னிக்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அங்கே பரிசேயர் சதுசேயர்கள் அங்கு மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் அவர்களுக்கு இல்லை. இந்த கதையிலேயும் ஊமையிலேயும் இந்த மூத்த சகோதரனுக்கு தன்னுடைய சகோதரனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இல்லை. வேதம் நமக்கு போதிக்கிறது, we should have the forgiveness heart. மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கும் எனக்கும் தேவை என்பதை மத்தேயு 6:14-15 சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை என்ன செய்வாராமாங்க, மன்னியாதிருப்பார். நாம் மற்றவர்களை மன்னித்தால் மட்டுமே நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அவன் எனக்கு என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அவரை மன்னிச்சு விடுங்க அப்படின்னா தெரியாதுங்க உங்களுக்கு, அவன் என்னெல்லாம் எனக்கு பண்ணா அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளுக்கு எதிராக எத்தனை முறை பாவம் செய்திருப்பீர்கள்? ஒருவரை நீங்க மன்னிக்கலாம் அப்படின்னா think about yourself. How many time you have done things against God and yet you seek a forgiveness? நம்ம கர்த்தருக்கு விரோதமாக எத்தனை முறை பாவம் செய்திருப்போம். அப்படி இருந்தும் கடவுள் நம்மை மன்னிக்க நாம் எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அப்போ அதே போல நாமும் நம்முடைய சகோதரனை நாம் மன்னிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொலோசியர் 3:13 இவ்வாறு சொல்லப்படுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைவுண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
கிறிஸ்து நம்மை மன்னித்தது போலவே நாமும் மற்றவர்களை மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை நமக்குள் இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. எபேசியர் 4:31-32 வசனங்கள்ல சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னிங்க. அப்போ நாம் ஒருவருக்கொருவர் மென்மையான இருதயம் கொண்டவர்களாய் ஒருவரை ஒருவர் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ தந்தை தன்னுடைய மகனிடம் தொடர்ந்து இங்கு கெஞ்சி கொண்டிருக்கிறார். வா, உள்ள வா, உன்னுடைய சகோதரன் வந்துட்டான், அவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. ஆனா இவருக்கு மன்னிட்டு ஏற்றுக்கொள்றதுக்கும் இருதயம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கும் அவருக்கு என்ன இல்லைங்க, விருப்பம் இல்லை. லூக்கா 15:29 வசனத்துல அந்த மூத்த மகன் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்றாரு. அவன் தன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷம் காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், உம்முடைய கட்டளைகளை நான் ஒருபோதும் மீறவில்லை. அப்படி இருந்தும் நான் என் நண்பர்களோடு மகிழ்ச்சியாய் இருக்கும்படி நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது ஒரு காலம் கொடுக்கவில்லை என்றார். இப்போ இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பா, நான் உங்களோட என்ன செஞ்சிருக்கிறேன், எத்தனை வருஷமா நான் இருந்திருக்கிறேன், இத்தனை வருஷமா நீங்க சொன்னதை கேட்டு உங்களுடைய வேலையை நான் செய்திருக்கிறேன், உங்களுடைய கட்டளையை நான் ஒருபோதும் மீறினது கிடையாது. அப்படி இருந்தும் நான் என்னோட நண்பர்களோடு மகிழ்ச்சி இருப்பதற்கு நீங்க ஒரு நாளாவது ஒரு ஆட்டுக்குட்டியை எனக்கு கொடுத்ததில்லையே என்ற ஒரு குறையை தனது அப்பாவிடத்துல அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த ஒரு எண்ணம் ஒரு தவறான மனப்போக்கை காட்டக்கூடியதாக இருக்கிறது. தந்தையே, நான் உமக்காக என்ன செய்தேன் என்று பாருங்கள், நீர் எனக்காக என்ன செய்தீர் என்று பாருங்கள். சுருக்கமா சொல்லணும், அதை தான் சொல்றாரு. நான் உங்களுக்காக எத்தனை பண்ணியிருக்கிறேன் பாருங்க, நீங்க எனக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு பாருங்க. இந்த ஒரு எண்ணம் ஒரு தவறான மனப்போக்கை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக இந்த மூத்த சகோதரன் தன்னுடைய சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கை இங்க என்ன செய்யறாருங்க, அங்க வெளிப்படுத்துகிறார். இந்த மூத்த மகன் தான் ஒருபோதும் கட்டளையை மீறவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கு பயன்படுத்துகிறார். நான் தப்பே செஞ்சதில்லை. இன்னும் உதாரணமா சொன்னா, நான் உங்களுக்கு விரோதமா எந்த பாவமே செய்யவில்லை. பிரியமானவர்களே, இது ஒரு தற்பெருமை கலந்த ஒரு மனநிலையை இந்த மூத்த மகன் வெளிப்படுத்துகிறான். அவன் தந்தையினுடைய எல்லா கட்டளைகளையும் கச்சிதமாக கடைபிடித்தானா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்போம் அப்படின்னா, நிச்சயமாக இல்லை. உலகத்துல யாருமே அப்பாவனுடைய எல்லா கட்டளைகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் யாருமே என்ன செய்ய முடியாதுங்க, இருக்க முடியாது. he must be missed something. அவன் ஏதாவது ஒன்றை அவன் செய்வதற்கு அவன் தவறு இருப்பான். அவனுக்கு மன்னிப்பு தேவைப்பட்ட தருணங்களும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனா அதை உணராமல் அவன் சொல்றாரு பாருங்க, நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளை மீறவில்லை அப்படிங்கிறான். அப்போ இங்க ஒரு உண்மையை மறைக்கிறார். என்ன அப்படின்னா, தான் ஒரு காலம் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை என்று அவன் கூறியது உண்மையான ஒரு நிலை இல்லை. ஏனென்றால் உலகத்தில் எந்த மனிதனும் முழுமையான நீதியான வாழ்க்கை என்ன செய்ய முடியாதுங்க, வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர அவர் ஒருவர் மாத்திரமே இந்த பூமியில முழுமையான நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவராக இருக்கிறார். அப்போ நம்மள நீதிமான்கள் என்று ஒருவருமே கிடையாது. அப்போ இந்த மனிதன் சொல்ற பாருங்க, நான் கட்டளை மீறின எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை. அது ஒரு தவறான ஒரு மனப்போக்கா இருக்கிறது. மார்க் 2:17 வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையே தவிர சுகமுள்ளவர்களுக்கு தேவையில்லை, நீதிமான்களை அல்ல பாவியே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்ப மூத்த மகன் தனக்கு திருத்தம் தேவை என்பதை அவன் உணராதிருந்தான். இப்ப பாவம் செஞ்சாதானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவை. ஒருவேளை அவன் எந்த தவறுமே செய்யல அப்படின்னா அவனுக்கு யாரும் தேவையில்லைங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் ஆல்ரைட், இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள்.
எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் சரியா செய்கிறேன், நான் பாவம் செய்கிறதில்ல, எந்த ஒரு காரணத்தையும் செய்கிறதில்ல, ஐம் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது யாருக்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் பிணியாளுக்கே வைத்தியம் தேவை அப்படிங்கிறார். சுகமுள்ளவனுக்கு தேவையில்லை. நீதிமான்களுக்காக ஆண்டவர் வரல. யாருக்காக வந்திருக்கிறாங்க? பாவிகள் மனம் திரும்புவதற்கே கிறிஸ்து இயேசு வந்தார். அப்போ தேவையை உணர்தலும் ஒரு சபையினுடைய பங்கா இருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு தேவை இருக்கும் பாருங்க. இப்போ உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்துல 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 5 பிள்ளைகள்ல 4 பிள்ளைகள் ஓகே, தே ஆர் டூயிங் ஃபைன். ஆனா அந்த ஒரு பிள்ளை இஸ் நாட் ஓகே. அந்த குழந்தை சரியா இல்லை, அந்த குழந்தை கிட்ட ஒரு ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இருக்குது, சரியா படிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த பெற்றோர்கள் அந்த ஒரு குழந்தையின் மீது என்ன செய்ய வேண்டுங்க? அவர்கள் கவனத்தை, தங்களுடைய நேரத்தை செல்ல வேண்டும். இதை பார்க்கிற மற்ற 4 குழந்தைகளும் அவர்களுக்கு மற்ற 4 பேர் அவர்களுக்கு பிடிக்காது என்கிற அர்த்தம் அல்ல, மாறாக ஒரு பிள்ளையின் தேவையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். He need my help. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட அங்க நீதிமான்களுக்காக அல்ல, அவர்கள் பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். சபையில கூட ஒரு நிகழ்வு நடந்ததை ஒரு ஆசிரியர் சொன்னாரு. அதாவது ஒரு சபையில ஒரு மூப்பர் ஒரு விசுவாசினுடைய வீட்டுல போய் அங்க தங்கி அவங்களோடவே இருந்து அவங்களோட அதிக நேரத்தை செலவிட்டார். இதை பார்த்து மற்ற விசுவாசி, ஓ நீங்க என்ன அங்க மட்டும் போறீங்க, இங்க எங்களுக்கெல்லாம் வரலையே, எங்களுக்கெல்லாம் நேரங்களை நீங்க செலவிடலையே. அந்த மனநிலை ஒரு தவறான மனநிலை. அப்படி நாம் சிந்திக்க கூடாது. அந்த மூப்பர் அறிந்திருக்கிறார், அந்த குடும்பத்திற்கு அவருடைய நேரம் அதிகம் தேவை என்று அவர் சிந்தித்தபடியால் அங்கு அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மனநிலை சரியானதாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சிலர் கசப்புணர்வுகளோடு ரிசென்ட்மெண்ட் கர்த்தருக்கு சேவை இன்னைக்கு அநேகர் கர்த்தருக்கு சேவை செய்கிறார். எதோடு என்று சொல்லி பார்க்கும் பொழுது கசப்புணர்வோடு இன்றைக்கு அநேகர் கர்த்தரை சேவிக்கலாய் தேடலாய் இருக்கிறார்கள். நான் எல்லா நேரமும் ஆராதனைக்கு போக வேண்டுமா? நான் எப்பவுமே ஜெபம் பண்ணியே தான் ஆகணுமா? டெய்லும் நான் செழிக்கும் போது, நான் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக காணிக்கை கொடுத்தே வேண்டுமா? நான் கண்டிப்பாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டுமா? பிரியமானவர்களே, நாம் தொழுது கொள்வதும் ஜெபிப்பதும் கொடுப்பதும் நற்செய்தி சொல்வதும் ஒரு நன்றியுள்ள உணர்வோடு வர வேண்டும். இதை நாம் இதெல்லாம் பண்ணி ஆகணுமா, இதெல்லாம் பண்ணணுமா என்கிற ஒரு கசப்புணர்வோடு இந்த காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம செய்யக்கூடாது. இன்றைக்கு எப்படி அநேக ஜனங்களுக்கு ஒரு நன்றியுணர்வுகளோடு இந்த காரியத்தை செய்யறது இல்லையோ, அதே போல இந்த மூத்த மகனுக்கும் அங்கு நன்றியுள்ள உணர்வு அவருக்கு இல்லை. தந்தை தனக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்பதற்கு பதிலாக அவன் கசப்புணர்வை வெளிப்படுத்தினான். அவங்க அப்பா அவருக்கு கண்டிப்பா என்னென்ன பண்ணியிருப்பாரு பிறந்ததுலேருந்து, பட் அதையெல்லாம் அவர் பார்க்க விருப்பம் இல்லை. அவர் அப்பா எனக்காக கடைசியில் அவர் கேட்கிறார், நீ எனக்காக என்ன பண்ண? நான் உனக்காக இத்தனை செய்திருக்கேன், நீர் எனக்காக என்ன செய்து? அப்ப இந்த இடத்துல அந்த மூத்த சகோதரன் தன் தகப்பன் தனக்காக செய்தவற்றை அவன் நன்றி இல்லாமல் அங்கு பார்க்கக்கூடிய நாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, தவறு செய்த தம்பி மீண்டும் வீட்டிற்கு வந்திருப்பதை எண்ணி அவன் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் தன்னை மட்டுமே உயர்வாக எண்ணி அங்கு தற்பெருமை கொண்டவனாக எங்கிருக்கிறான். தன் மகனை தந்தை மன்னித்ததை கண்டு அங்கு எரிச்சல் அடைந்த ஒரு மனிதனை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அப்படின்னா பரிசேயர்கள் தாங்கள் எவ்வளவு உயர்வாகவும் பாவிகளை எவ்வளவு கீழாகவும் எண்ணினார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தவே ஆண்டவர் இந்த ஊமை என்ன செய்யறாருங்க? இங்கு போதிக்கிறார். லூக்கா 15வது அதிகாரம் 30வது வசனத்துல, வேசிகளோடு உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்தீரோ என்று மூத்த மகன் தன்னுடைய தகப்பனிடத்துல கேட்கிறாரு. தன்னுடைய தம்பி சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு போனாரு. அந்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு போய் வேசிகளிடத்துல செலவழித்து அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு அதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு குற்றம் சாட்டுறார். அவன் நல்லா ஒழுக்கமானவனா, அவன் நல்லா நல்லவனா, உங்கள்கிட்ட காசு எல்லாம் வாங்கிட்டு போய் அதை போய் அழிச்சிட்டு வந்திருக்கிறான், வேசின் இடத்துல செலவு செய்து வந்திருக்கிறான் என்ற ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய சகோதரன் மீது வைக்கிறான். பிரியமானவர்களே, அவன் சொன்னது பொய்யா? கிடையாது. அவன் சொன்னது உண்மைதான். அவன் சொன்னது உண்மையாகவே இருந்தாலும் நம்மிலும் பலர்
ஒரு காலத்தில் தேவனுக்கு விரோதமாகவும் சாத்தானுக்கு அடிமையாகவும் வாழ்ந்து இன்றைக்கு நாம் வெட்கப்படக்கூடிய பல காரியங்களை செய்திருக்கிறோம். அவன் மட்டும்தான் வேசியின் இடத்துல போய் எல்லாவற்றையும் செலவழித்தானா? நம்மகிட்ட பாவமே இல்லையா? நாம கர்த்தருக்கு விரோதமாக வேற எந்த பாவம் செய்யலையா? நாமும் நிறைய செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதை நாம் புத்தி தெளிந்து, இந்த மனிதன் தான் செய்த தவறுகள் புத்தி தெளிந்த பின்பு அவன் மனம் திரும்பி மீண்டும் என்ன செய்கிறாங்க, அவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய தகப்பனிடத்துல வந்தது போல இன்றைக்கு நாமும் கர்த்தரிடத்துக்கு வருவோம் என்றால் மன்னிப்பை பெறக்கூடியலாம் இருக்கிறோம். அப்ப அந்த இளைய மகன் தான் செய்ததை எண்ணி மிகுந்த வெட்கம் அடைந்தான். அதனாலதான் தன்னை ஒரு தகப்பனிடத்துல போய் பேசும் பொழுது, என்ன நீங்க மகனா கூட ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்களுடைய ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய தகப்பனிடத்துல அவன் கெஞ்சினான். அப்போ மன்னிப்பினுடைய அவசியத்தை பாருங்க. தன்னுடைய தம்பி தாழ்மையுடன் மனம் திரும்பி வந்ததை அந்த மூத்த மகனால் அங்கீகரிக்கவில்லை. அந்த இளைய மகன் மீண்டும் வந்து, அப்பா நான் மறுபடியும் உங்களுக்கு மகன், அவங்களுக்கு மீண்டும் சொத்துக்கள் வேண்டும், அந்த ஒரு எண்ணத்தோடு அவன் வர கிடையாது. He just want the forgiveness and he just want to be with his father by just being a servant at his home. அவருடைய குடும்பத்தில் ஒரு சாதாரண வேலைக்காரனாவது வாழ வேண்டும், ஒரு அப்பாவை அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வந்த அவனுடைய இருதயத்தை அந்த மூத்த சகோதரனால் என்ன செய்ய முடியலைங்க, அங்கீகரிக்க முடியவில்லை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 22 வரை இயேசு பேதுருவிடம் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமா என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 77 தரமாகவும் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு கூறினார். அப்போ இந்த ஊமையில இளைய மகனால் அதிகம் பாதிக்கப்பட்டவர் யார்? அவருடைய அப்பாவா, அவருடைய மூத்த சகோதரனான்னு கேட்டால் உண்மையாகவே அவரால் அதிக மனரீதியாக பாதிக்கப்பட்டவர் யாருங்க? அப்பா தான். உண்மையாக இந்த இடத்துல யார் கோபப்படணும், யார் கோபத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறாங்கன்னா, ஒரு அப்பா ஏன்னா சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன்னு கோவப்படணும், என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு கோவப்படணும், வாங்கிட்டு போனது எல்லாம் விரையமாக வித்துட்டு வந்துட்டேன்னு கோவப்படணும். ஆனால் கோபப்பட வேண்டிய ஒரு சகோதரன் அவங்க அப்பா என்ன செய்கிறாருங்க, ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து அங்கே முத்தம் செய்கிறார். ஆனால் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாத இந்த மூத்த மகன் தனது தம்பியை மன்னிப்பதற்கு அவனுக்கு இருதயம் வரல. அப்போ பாருங்க, தேவன் என்ன செய்கிறாருங்க, பாவிகள் மனம் திரும்புவதை அங்கீகரிக்க தேவன் அங்கு ஆயத்தமாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆனால் இந்த பாவிகளினால் எந்த பாதிப்பும் அடையாத பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன இல்லைங்க, மனசு இல்லை. இதே போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இருக்கிறோம். பிரியமானவர்களே, கிருபையானது தகுதியற்ற ஒருவருக்கு கிடைப்பதுதான் கிருபை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபை என்பது தகுதியுள்ளவர்களுக்கல்ல. உனக்கு தகுதி இருக்குது, நான் கிருபை தரேன். வேதம் சொல்லும் பொழுது தகுதியற்றவர்களுக்கு கிடைப்பதே கிருபை. பாவியாக இருந்து மனம் திரும்பும் பொழுது, அந்த மனம் திரும்புதல் உண்மையாக இருக்கும் பொழுது, அந்த தகுதி இல்லாத அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க ஒரு கிருபை, அதுதான் கிருபை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 சொன்ன பிரகாரம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் இப்போதே அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தினால், தேவன் தமது கிருபையினால் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்ப இந்த மூத்த சகோதரனுடைய ஒரு தற்பெருமை நாம பார்க்கிறோம். மூத்த மகன் தேவனுடைய கிருபையை தான் உழைத்து சம்பாதித்ததாக அவன் எண்ணினான். நான் இங்கேயே இருந்து உம்முடைய கட்டளைகளை காப்பாற்றினேனே, எனக்காக நீர் என்ன செய்தீர் என்று எனக்காக என்ன செய்யவில்லை என்று அவன் கூறினான். அப்போ அவன் வேலை செய்து அவன் வேலை செய்து அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு அவன் எதிர்பார்த்தான். பிரியமானவர்களே, கிருபை என்பது நாம் ஒரு வேலை செய்து ஒரு காரியத்தை செய்து பெற்றுக்கொள்வதல்ல, அது கர்த்தரால் தகுதியற்ற ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவன் தன்னை ஒரு மிகச்சிறந்த மகனாகவும் தந்தை தன்னை மகனாக பெற்றதற்கு புண்ணியம் செய்திருக்கு போன்ற ஒரு மிக மோசமான கர்வத்துடன் தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் என்ன செய்திருக்கிறாங்க, அவன் பேசியிருக்கிறான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தான் செய்வது மட்டுமே
சரி என்ற அவனுடைய இந்த மனநிலை தான் 1ஆம் நூற்றாண்டு யூதர்களிடம் இருந்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் செயல்களையும் மற்றவர்களையும் எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பதற்கு இது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அவர்கள் மட்டும்தான் சரி, they are the only right person and others are wrong. மற்றவர்கள் எல்லாம் தவறானவர்கள், அவர்கள் மட்டும்தான் சரியானவர்கள். பிரியமானவர்களே, நாமும் மனிதர்கள் என்ற முறையில் பல முறை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மனிதர்கள், நாமும் தவறக்கூடும், தவற போகக்கூடும், தவறுகள் செய்யக்கூடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா 15:31-32 இந்த மூத்த மகனுக்கு அப்பா ரிப்ளை தராரு. என்ன சொல்றாருன்னா, அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, மூத்த மகனை தான் இழந்த எதையோ பற்றி அல்ல, ஆவிக்குரிய தேவையை பற்றியே கவலைப்பட தேவையில்லை. இந்த தந்தையின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவனுக்கு ஏற்கனவே கிடைக்குது அப்படிங்கிறத தகப்பன் சொல்றார். மற்றவர்களுக்கு கிடைக்கும் கிருபை கண்டு நாம் ஏன் கோபப்பட வேண்டும்? அதாவது, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தான்ப்பா இருக்குது, அவனுக்காக நான் செய்கிற ஒரு விஷயத்தை குறித்து நீ ஏன் கோபப்படுற? சில நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கெல்லாம் இருக்கும். எனக்கு கர்த்தரை தேடாதவர்களும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்ம கோபப்படக்கூடாது. ஒருவேளை கர்த்தரை வேற யாராவது ஆசீர்வதித்தால்னா அவர்கள் கிருபை கிடைக்குது, அவர்களெல்லாம் ஆசீர்வதிச்சு நல்லா இருக்கிறாங்களே என்று நாம் அதை பார்த்து கோபப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அது மற்றவர்கள் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருவதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 5:6 சொல்லும் பொழுது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ இந்த மகன் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். தன்னிடத்துல எதுவும் இல்லை, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்பதை உணர்ந்தான். அவன் மீண்டும் தந்தையினிடத்துல அங்கே பசிதாகம் உள்ளவனாய் அங்கே செல்லும் பொழுது அவன் திருப்தி அடையக்கூடியவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த மனிதன் சொல்றாரு பாருங்க, நான் இளைய மகன் தகப்பனிடத்துல போய் அவர் சொல்லும் பொழுது, நான் உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்பட நான் தகுதி அல்லவன் அல்ல, என்னை உமது வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று அவன் ஒரு காரியத்தை சொல்ல தீர்மானித்தான் அல்லங்களா? இது எவ்வளவு அற்புதமான ஒரு மனநிலை! தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறான், தன்னை கீழ்ப்படுத்துகிறான், தன்னை எப்படியாகிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரயாசப்படுகிறான். பிரியமானவர்களே, அந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பனை நாடி சென்றது போல இன்றைக்கு நாமும் தேவனை நாடி செல்ல வேண்டும். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த மூன்றையும் நாம் உண்மையாக தேட வேண்டும். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனை முதலாவது தேட வேண்டும், இரண்டாவது தேவனை முதலாவது தேட வேண்டும், இரண்டாவது முதலாவதாக தேவனை தேட வேண்டும், மூன்றாவது சரியான காரியத்தை தேவனுடைய சபையும் அவருடைய நீதியும் நாம் தேட வேண்டும். அப்போ காணாமல் போன ஆடு மற்றும் மூத்த மகனுடைய மனநிலையை நாம் இந்த பாடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த தந்தை ஒரு விளக்கமும் ஒரு அன்பின் பிணைப்பையும் அவர் கொடுக்கிறார் பாருங்க. உன்னுடைய சகோதரனாகி இவன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான், காணாமற் போனான், இப்பொழுது காணப்பட்டான். இதற்காக நாம் சந்தோஷப்பட்டு பூரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்போ இந்த இளைய மகன் வீட்டை விட்டு போகும் பொழுது அவன் மரித்தவனாக காணப்பட்டான். அப்போ ஆவிக்குரிய ஒரு கர்த்தரை விட்டு விலகும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மரணத்தை, அந்த விலகி போன மனிதன் கர்த்தரிடத்துல திரும்ப வரும் பொழுது அவன் மீண்டும் உயிர் பெற்றவனாக இங்கு தகப்பன் அவர் என்ன செய்யறாருங்க, அவரை சித்தரிக்கிறார். கொலோசியர் 2:2 சொல்லும் பொழுது, அவளுடைய இருதயங்களை தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் பிணைக்கப்பட வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய வசனமாய் இருக்கிறது. அவை பிரியமானவர்களே, நம்முடைய இருதயங்கள் அன்பினால் ஒன்றாக பிணைக்கப்பட வேண்டும். நாம் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும். நம் இதயங்கள் அன்பினால் இணையவில்லை என்றால் நம்முடைய மனநிலையில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ வாழ்வும் மரணமும் பற்றி இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று, இரக்கமற்றவர்களுக்கு வேதம் எச்சரிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு 2:13 வசனத்தில்
இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு என்ன செய்யுமாமாங்க? கிடைக்கும். அப்போ நீங்கள் இரக்கம் காட்டவிட்டால் உங்களுக்கும் இரக்கம் கிடைக்காது. இதை அந்த மூத்த சகோதரனுக்கு பொருந்தி பாருங்கள். அவன் தன் தம்பிக்காக இரக்கம் காட்டவில்லை என்றால் அவனும் கண்டிப்பாக இரக்கம் பெற தகுதியற்றவனாய் இருக்கிறான். நாமும் சக மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நீங்களும் நானும் கூட இரக்கம் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:6 சொல்லும் பொழுது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு இருக்கையில் மரித்தவனாய் அவன் இருக்கிறான். ஆகவே இந்த ஒரு மனிதன் ஒரு உலகத்துக்குரிய வாழ்க்கையில வாழ அவன் நினைக்கும் பொழுது, பாவத்தில் வாழ நினைக்கும் பொழுது அவன் மரித்தவனாய் இருந்தான். ஆனால் மீண்டும் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு மனம் திரும்பி வரும் பொழுது அவன் அந்த மரணத்திலிருந்து உயிர் பெற்று இன்னொரு வாழ்க்கையை பெற்றவனாய் அவன் இருக்கிறான். நாமும் கூட கர்த்தரை விட்டு பிரிந்து இந்த உலக வாழ்க்கையில போகும் பொழுது நாம் மரிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நாம் மீண்டுமாக மனம் திரும்பி தேவனிடத்திற்கு நாம் வரும் பொழுது நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஞான ஸ்நானத்தின் மூலமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் மீண்டும் அந்த நித்திய ஜீவனை பெறக்கூடிய ஒரு தகுதி தேவன் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஊமையில நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த ஊமையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 14 பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். முதலாவது, ஒரு மனம் திரும்பும் போது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இரண்டாவது, நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார். மூன்றாவது, தேவனுடைய கிருபையை நாம் சம்பாதிக்கவில்லை, அது அவருடைய அன்பின் பரிசு ஈவாய் இருக்கிறது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தவறு செய்கிறார்கள். நீங்களும் நானும் கூட பாவம் செய்து தவறு செய்வோம். இது நான்காவது. ஐந்தாவதாக நாம் கற்றுக்கொள்கிற விஷயம், மனம் திரும்பலை நாம் சோர்வடைய செய்யாமல் அவளை ஊக்குவிக்க வேண்டும். ஆறாவது, மனம் திரும்பலை மன்னிப்பதன் மூலம் கிறிஸ்துவ ஐக்கியத்தை நாம் பேணி காக்க வேண்டும். ஏழாவதாக, நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினால் மட்டுமே நமக்கு இரக்கம் கிடைக்கும். எட்டாவதாக, நாம் பரிபூரணமானவன் அல்ல, எனவே மற்றவர்கள் மன்னிப்பது எனக்கு தேவை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். நான் பரிபூரணமான அல்ல, நான் முழுமையானவன் அல்ல. ஏன் அப்படின்னா நானும் தவறுகள் செய்வேன். எனவே எனக்கும் என் சக மனிதனுடைய மன்னிப்பு தேவைப்படுங்கிறது நாம் உணர வேண்டும். ஜெபத்தினுடைய கடமையை நாம் உணர வேண்டும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை மன்னியுங்கள் என்று தேவன் வேண்டுவது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். ஒருவரை மன்னிப்பது என்னை பற்றியும் என் சக மனிதனை பற்றியும் ஒரு நல்ல உணர்வை தருகிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் மனம் திரும்பும் போது தேவனும் பிறரும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது போல நானும் பிறரை மன்னிக்க வேண்டும். ஐந்தாவது, மன்னிப்பது என்பது கிறிஸ்துவை போன்ற தெய்வீக குணத்தை நமக்குள் காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆறாவதாக, மன்னிப்பு என்பது ஒரு நிஜமான காரியமாக மாற வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிறத உணர வேண்டும். ஏழாவது, என் சகோதரன் நல்வழிக்கு திரும்பும் போது நான் அவனுக்கு ஒருபோதும் தடையாகவோ அல்லது மனசோர்வு தருவனாகவோ இருக்கக்கூடாது போன்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். அடுத்ததாக, ஒன்பதாவதாக, இழந்து போனவர்களுக்காக நம்முடைய அக்கறை மீட்பராக இயேசுவின் அக்கறை போலவே இருக்க வேண்டும். பத்தாவது, மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, ஒருவன் தேவனிடம் திரும்பி வந்தால் தேவன் அவரை மன்னிப்பது போல நாமும் மன்னிக்க வேண்டும். 11, மற்றவர்கள் என்ன சொன்னாலும் மனந்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும். அவங்க நான் மன்னிச்சாலும் அவங்க மன்னிக்க மாட்டாங்க நம்ம சொல்லக்கூடாது, நாம மன்னிக்க வேண்டும். 12வது, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவளுக்கு செய்யுங்கிற பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். 13, உன் அயலானை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீயும் அவனிடத்தில் அன்பு கூறு. இறுதியாக 14, பரலோகம் என்பது மன்னிக்கப்பட்டவர்களுக்கான இடம். எனவே யாராவது மனம் திரும்பினால் அவர்களை வெறுக்காமல் நேசித்து பரலோகம் செல்ல அவளுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.